காலையிலே முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு தான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். பட் எக்ஸஸாக இருக்கிற சாதம் ஜாஸ்தி இருந்தனால அப்படியே லெமன் ரைஸ் மாதிரி வறுத்துக்கிட்டு சாயங்காலத்துக்கு முருங்கைக்காய் சாம்பாரை போஸ்ட்பான் பண்ணியாச்சு. சரி ஏதாவது வந்துட்டு பொரியல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் பார்த்தா பாவக்காய், கோஸு இந்த மாதிரி தெரியாத ஐட்டம் தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நான் ட்ரையே பண்ணதில்லை. வர வர குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். முன்னெல்லாம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தால் துணி மடிச்சு வைக்குவேன், வீடு துடைப்பேன், அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன் நான். அன்றைக்கி கேசரி பாத் செய்யும்போதே ரவை லட்டு செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருந்தேன். பட் என்னவோ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ கூட பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வெறும் ஜூஸு ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு சரி என்ன வேணால் ஆகட்டும் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1 கப்பு மட்டும்தான் எடுத்துருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே ஜாஸ்தி செஞ்சுட்டா நல்லா இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வறுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக வறுத்துட்டே இருந்தேன். ஜாஸ்தி வச்சா தீஞ்சிடுது, கம்மியாக வச்சா ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் சர்க்கரை தேங்காய்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு பால் கொஞ்சம் விட்டு நல்லா சுட சுட இருக்கும்போதே கையில் வச்சு பேசிஞ்சிட்டே இருந்தேன். இதில் டஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. சுட சுட மெதுவாக எடுத்து உருண்டை வச்சுட்டேன். நான் என்ன கணக்கில் வந்துட்டு செஞ்சேன்னா ஒரு 10 நாளுக்காவது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு பார்த்தா இது 2 நாளில் காலியாகிற மாதிரி இருக்குது. இன்னும் 5 உருண்டை தான் இருக்குது. பட் டேஸ்ட் பற்றி கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நானாக செஞ்சேன்ட்டு எப்பயும் போல் டைலாக் தான், என்னாலேயே நம்ப முடியலன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் வயிற்று காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் மாமனார் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதில் லேஸ் மட்டும் நான் ஆட்டியே போட்டுக்கினேன்.